களப்போரத்தில் யாரும் களப்போரத்தில் ரோட்டோரத்தில் எல்லாம் யாரும் குப்பை கூலங்கள் போடக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். பொதுமக்கள் பாதையோரத்தில் போட்டால் குற்றம். ரைட், சுற்றாடல் பாதை போலீஸ் வந்து பிடிக்கும், PHI வந்து பிடிப்பாங்க. அடுத்த களப்போரத்தில் போட்டு நெருப்பு வைக்கவும் கூடாது. களப்போரத்தில் போட்டு நெருப்பு வச்சா களப்பில் மீனினங்கள் உயிரினங்கள் எல்லாம் செத்துடும், அதுக்கு ஆபத்து. அப்ப நம்மளுக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு சுத்த மீமானில் பாதின்னு சொல்றோம், சுத்த மீமானில் பாதின்னு சொல்றோம், சுத்தம் சுகம் தரும்னு சொல்றோம். பாதையை ரோட்டை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறோம், குப்பையாக்கி வச்சுக்கிறோம். என்ன பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன்ல மீன் சாமான் கொத்தினா மீன் செத்துருமே, மீன் நண்டு கால் செத்துருமே. இப்போ உள்ள முறைப்படிக்கு நம்ம நெருப்பு வைக்கவே இல்லை. பிரதேச சபையால் அந்த டிராக்டர் பிரதேச சபை கடிதம் கொடுத்திருந்தா பிரதேச சபையால் நமக்கு அந்த டிராக்டர் கிடைச்சிருந்தா அள்ளி அடி போட்டிக்கலாமே. ஸ்டாண்ட் பைல தலைவர் ஒரு கிளவுஸ் இருக்கணும், கருத்த பேக் இருக்கணும், 2 மினிட் சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. இது யாரும் ரொம்ப தயவு செஞ்சு இதுவரை குப்பை கூலங்களை போடாங்க. கலப்பு பக்கம் ரோட்டோரத்தில் குப்பை கூலங்களை போடாங்க. அப்படி போட்டு 6 மாதம் மறியல் 30,000 தண்டம் போட வேணாம், யாரும் போட வேணாம். இப்போ வாங்க காட்டுங்க, குப்பை போடுறாங்கள கேட்ட தட்டி ஆள் எடுத்தாங்க, குப்பை போடுறாங்களே இதில் காட்டுவோம், அதுலையும் காட்டுவோம், இதிலையும் காட்டுவோம். இல்லைன்னு நடக்கும், அதையும் காட்டும். அங்கால போட்டிங்கன்னா அதையும் காட்டும், அல்றதையும் காட்டும், பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக் அதையும் காட்டும். இங்கே பாருங்க, களப்போரத்தில் நம்ம போட்டு நெருப்பு வைக்கவும் கூடாது. இங்கே பாருங்க, பிளாஸ்டிக் ஷாப்பிங் பேக் எல்லாம் இல்லை கிடக்கு, அப்படிலாம் கிடக்கப்படாது. செம்பிலி கோம்பை குடும்ப கோம்பை சிரட்டை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வெளியில தண்ணி நின்றா நுழம்புவார், 6 பிள்ளைக்கு அடிக்கும். சரியா, 6 பிள்ளைக்கு அடிக்கும். இது விளாம போட்டு தண்ணி இருந்தா நுழம்பு முட்டை விடும், நுழம்பு முட்டை ஒரு தரம் 200-250 முட்டை விடும். ஒரு நுழம்பு 4-5 முட்டை விடும், 1000 முட்டை விடும். 1000 முட்டை விட்டு போட்டு தான் நுழம்பு சாகும். இங்கே பாருங்க, நாம செம்பிலி கோம்பு குடும்ப கோம்பெல்லாம் போடப்படான்னு சொல்றோம். இங்கே பாருங்க எப்படி செம்பிலி கோம்பு குடும்ப கோம்பு அதான் கிடக்கப்படா, இப்படி எல்லாம் போடப்படா, போட்டா குற்றம். ரைட், நுழம்பு ஒழிப்பு சட்டத்துக்குங்களா அதெல்லாம் குற்றம். இவங்க இதுல என்ன செம்பிலி கோம்பு குடும்ப கோம்பு கிடக்கு பாருங்க, ஷாப்பிங் பேக் பொலித்தீன் பேக் கிடக்கு, அப்படிலாம் போடப்படா. யாரும் இந்த சைட்ல இருக்கிறார்கள் யாரும் குப்பை கூலங்கள் போடப்படா. இந்த பைக்கில் 30,000 தண்டம். இதை காட்டுவோம், பம்பஸை காட்டுவோம். புள்ளிய பம்பஸை கலப்பு புள்ளியா போடுறேன், மீன் பிடிக்கிற இடத்துல பம்பஸை போடுற புள்ளரை. இவங்க கலன், இவங்க கலன் பிளாஸ்டிக் போத்தல் எக்கு செம்பிலி கோம்பு நம்ம சொல்றேன். நுழம்பு உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா சாமானும் கிடக்கு. இங்க பாருங்க பம்பஸ் கிடக்கு, அங்க பாருங்க கலன் கிடக்கு, அங்க பாருங்க செம்பிலி கோம்பு கிடக்கு, இங்க பாருங்க போத்தல் கிடக்கு, இங்க பாருங்க டின் கிடக்கு, இங்க பாருங்க. ரைட், இப்படி எல்லாம் போட்டா குற்றம். இந்த சைட்டைக்காக யாரும் யாரும் நம்ம வேலோடான் இல்ல உப்பாடி வேலை நீர் வேலோடான் இல்ல. இந்த ஓரத்திலேக்காக யாரும் இனிமேல் ரோட்டோரத்தில் களப்போரத்தில் குப்பை போட வேணாம், ரோட்டோரத்தில் களப்போரத்தில் குப்பை போட வேணாம். இது போட்டா 6 மாசம் மறியல் 30,000 தண்டம். ஷாப்பிங் பேக் பொலித்தீன் பேக் எல்லாம் போடப்படா, டின் எல்லாம் போடப்படா, பம்பஸ் எல்லாம் இங்க போடுற இடம் இல்லை. அவரவர வீட்டுக்கு முன்னுக்கு அவர் பார்த்துக்கொள்ளுங்க, அவரவர வீட்டுக்கு முன்னுக்கு அவர் பார்த்துக்கொள்ளுங்க. முன்னுக்கு தயவு செஞ்சு ரோட்டோரத்தில் களப்போரத்தில் குப்பை கூலங்களை போட வேணாம். ஷாப்பிங் பேக் பொலித்தீன் பேக் இதெல்லாம் போட வேணாம், கலனை போட வேணாம், பம்பஸை போட வேணாம். இதை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். இது நம்மளுக்கு சாப்பாடு தான் இடம், இந்த கலப்பு வந்து நம்மளுக்கு உயிர் வாழ வைக்கிற இடம். அப்படி யாரும் போட்டே இல்லைண்டா 6 மாசம் மறியல் 30,000 தண்டம். 6 மாசம் மறியல் 30,000 தண்டம். பாருங்க, உடம்பு பெரியக்கூடிய அந்த தேங்காய் சோறு கிடக்கு, செம்பிலி கோம்பா கிடக்கு, குடும்ப கோம்பா கிடக்கு, டயர் கிடக்கு, போத்தல் கிடக்கு, ஷாப்பிங் பேக் கிடக்கு, யோகட் கப் கிடக்கு, கலன் கிடக்கு. இங்க மெஞ்ச வேணும் உடம்பு பெறுகிறதுக்கு. அப்ப டெங்கு காய்ச்சல் வர மாட்டாதா? அந்த போத்தல் தாங்க, போத்தல் அந்த போத்தல் எடுத்தாங்க. மண் போத்தல் எடுத்தாங்க. இங்க பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க, அப்ப நுழம்பு வர மாட்டாதா? இங்க பாருங்க, இங்க பாருங்க, நுழம்பு வர மாட்டாதா? பாருங்க, இங்க பாருங்க, இந்த சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு மோசடியாண்டு. பாருங்க என்ன இது, என்ன வயலு காடிக்கு என்ன போத்துறாங்க, நீங்க போட்டு நஞ்சில் வைப்பை. இங்க பாருங்க, இதோ கலப்புல போனா இதெல்லாம் வந்து கலப்புல கூட மீன் என்ன செய்யும்? நஞ்சி போட்டு இந்த நஞ்சி போட்டற கலப்புல போட்டா கலப்புல இருக்கிற மீன் நண்டு இறால் என்ன செய்யும்? மீன் செத்துரும், உற்பத்தி ஆக மாட்டா. அப்ப நாம கலப்புல என்னத்தை பிடிப்போம்? பாசிதான் வரும், வலைக்கு பாசிதான் வரும். அப்ப நாம உயிர் வாழ்ற எப்படி? நம்ம பொருளாதாரத்துல நிலை என்ன?
நம்மள புள்ள படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு செலவழிக்கிறது எப்படி தாங்க நஞ்சு போட்டு பாருங்க நஞ்சு போட்டு முறைப்படி போ முறைப்படி அப்போ கலட்டி காய்ச்சி புறக்கி மேலே செய்யும் போ நம்ம சும்மா நடக்காம விஷயத்தோட நடப்போம் அப்படி பேக்கிறது அந்த இதில் இன்னொரு விஷயம் இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த கரையோர பகுதியில் இருக்கிறார்கள் மட்டும் இல்லை உள்ளூர் பிரதேசத்தில் இருக்கிறார்களும் அதாவது நாலாம்பாட்டு ரெண்டாங்குறிச்சி இப்படி இருக்கிறார்களும் திருவூரில் வந்து இரவு நேர வேலையில் யாரும் இல்லாத டைமில் இந்த குப்பைக்கூளம் பம்பாசி வீட்டு உணவு கழிவுகள் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுற ஒரு நிலைப்பாடு இருக்குது சத்தியமாக இதை தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க இந்த விஷயங்களை இது வந்து மீனவனுக்கு தான் பிரச்சனை மீனவன் வாழ்வாதாரம் அடிபாடும் இதை கொண்டாந்து குப்பை கலப்போறவங்கிட்ட போல் இது நான் பிஹெச்ஐ சொல்கிறார் அது எல்லாருக்கும் பிரச்சனைன்னு சொல்லி தயவு செய்து இவ்வாறான விஷயங்களை நிறுத்திக் கொள்ளுங்க நகரத்தை வரையா போடுங்க அரஞ்சாடி ஓடி எல்லாம் போடுங்க